நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். முடியோ குரங்கு கூட ஒரு போட்டோ எடுத்தாச்சு. 20 rupees. முன்னாடி முந்திரிக்கொட்டை மாதிரி வந்துட்டானுங்க 3 பேரும். ஈஸியாக தான் இருக்குது, தோக்கத்தான் எப்படின்னு இருக்குது. வெல்கம் டு மங்கீஸ் vlog. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆகாய கங்கை ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அது ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வந்துட்டோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. கொல்லிமலையில் மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கொண்டை ஊசி வளைவு. ஆரம்பத்துலேயே பஸ்ஸுக்காரன் பயம் காட்டிட்டாங்க. அதனால் பஸ்ஸு வர சவுண்டு கேட்டாவே ஓரம் ஒதுங்கி பொறுமையாக தான் போய் ஆகணும். இந்த ரூட்டில் பஸ்ஸு லாரியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேயே போலீஸ் செக்கிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பைக்கர்ஸ்க்கெல்லாம் இந்த இடம் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச இடமா தான் இருக்கும். ஏன்னா 70 பெண்ட்லேயும் அப்படியே ஸ்வைன்னு வளைஞ்சு போகிறது சும்மா சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. அதுவும் இல்லாத போகும்போது கிளைமேட்டு ரொம்ப அழகாக இருக்குது. போகிற வழியில் குரங்கு தான் ரோட்டு மேலே உட்காந்துருக்கும். வாகனத்துக்கு மட்டும் ஹார்ன் அடித்தா பத்தாது, இந்த குரங்குகளுக்கும் ஹார்ஸாக அடித்து விரட்டி விட்டு போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்போ நம்ம இருக்கிறது 34வது வளைவு. இந்த இடத்துல தான் பஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் குறுகியதாகவும் கொஞ்சம் மேடு அதிகமாகவும் இருக்குது. அதனால் பஸ்ஸு பாருங்கள் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல தான் வியூ பாயிண்ட் கொஞ்சம் அழகாக இருந்தனால நாங்கள் நிறுத்திட்டோம். நாங்கள் நின்னனால தான் பஸ்ஸு சிரமப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்காதீங்க. டாப்புக்கு போய் ஃபுல் வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க பேரை தான் நம்ம சேனலுக்கு வச்சுருக்கோம். இவங்களே வீடியோவில் இல்லைன்னா எப்படி? அவனை பாரு, நான் அங்கே பாரு, நான் குரங்கு கூட ஒரு போட்டோ எடுத்தாச்சு. 70 பெண்டை முடிச்சோடனையும் முன்னாடியே இருக்க கிராமம் சோளக்காடு. அங்கிருந்து செம்மேடு 5 கிலோமீட்டர். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே பெட்ரோல் பங்க் இருக்கு, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். செம்மேட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா சீக்குப்பாறை காட்சிமனை, அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பிளேஸ். உள்ள என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் சைடில் பைக் பார்க்கிங். அந்த பைக் பார்க்கிங்ல இருந்து ஒரு வியூ இருக்கு பாருங்க, அதுவே சும்மா சூப்பராக இருக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே இது ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு 10 வீடு, அங்கே ஒரு 10 வீடு. அப்படி மூஞ்சி வருது. ஐயோ ஆமா, ஐயோ ஆமா, ஐயோ விவரம் எடுக்கிறானே. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கொல்லிமலையில இருக்க சீக்குப்பாறை முனையில இருக்கோம். இங்க என்ட்ரி டிக்கெட் 20 rupees. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருக்குது. என்ன மார்னிங் கொஞ்சம் 6 to 7 அந்த மாதிரி டைமில் வந்திருந்தோம்னா சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து ரெய்னி சீசன், வின்டர் சீசன் அந்த மாதிரி டைமில் வந்தோம்னா இந்த ஸ்பாட்லேருந்து வியூ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். சீக்குப்பாறை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸு அரப்பளீஸ்வரர் கோயில். அங்கே இதுக்கு போயிட்டுருக்கோன்னா கோயிலுக்கு வெளியே தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம போகிற 2 daysக்கு முன்னாடி வரையும் நாட் அலவுட், ஆனால் இப்போது அலவுடு. வாங்க டிக்கெட் எவ்வளோன்னு பார்ப்போம். டிக்கெட் கவுண்டர்லேயே ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா சோப்பு, ஷாம்பு, பாலித்தீன் பைகள் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. உள்ளே போகும்போதே ஃபுல்லாக செக் பண்ணி தான் விடுறாங்க. என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபா. கேமரா அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தோம்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் செக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம ஸ்டெப்ஸ் இறங்க கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போகலாம். மேலே என்ட்ரன்ஸ்லேருந்து அருவி ரீச் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே படிக்கட்டு தான். மொத்தம் 1196 படிக்கட்டு இருக்குது. ஒரு படிக்கட்டு பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. சென்ட்ரல் உள்ள கம்பியை சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ஏறி இறங்கிட வேண்டியதான். நாங்கள் இறங்குற டைமில் தாங்க வெயில் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. காய்ஸ், ஆகாய கங்கைக்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு டவுட்லேயே வந்தோம். ஆனால் அப்படி கிடையாது, இன்றைக்கி அலோவ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். நீங்கள் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? இப்போ ஈஸியாக தான் இருக்குது, தோக்கத்தான் எப்படின்னு இருக்குது. ஏறதாங்க கஷ்டம், இறங்குறது ஈஸியாக தாங்க இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம பசங்க போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். இங்கேருந்து வரும்போதே வாட்டர் சவுண்டு கேட்குது. நம்ம பாய்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. முன்னாடி முந்திரிக்கொட்டை மாதிரி வந்துட்டானுங்க 3 பேரும். இதே 3 guys.
இங்கிருந்து வரும்போதே ஆகாய கங்கை தெரிகிறது. உங்களுக்கு தெரிகிறதா? ஃபைனலாக நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி முடிச்சிட்டோம். இந்த பாதையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போய்க்கணும். ஏன்னா கல்லெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாகவே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த அருவி சாரல் வந்து நம்மளை பாதி நினச்சிருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு இறங்கி வந்தது வீண் போகலங்க. நல்லா இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் அருவியை நெருங்கிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 2 அருவி ஊற்றுதுங்க, டபுள் அருவி. பாருங்கள், நீங்கள் பாருங்கள். வானவில்ரா 300 அடி ஹைட்டு. இதோ என்னொடியின் வழிப்பறிய போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே வாழ்வாயிரு நீ போதை கனவே சிறகாகிடு நிஜமே நிஜமே நீங்காதிரு நீ தினமே தினமே தேங்காதிரு நீ ஆகாய கங்கையில் அழகாக குளிச்சுட்டு அந்த படிக்கட்டை ஏற முடியாத ஏறி வந்துட்டு அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம்தான் நம்ம அருவி. இங்கே பாருங்கள் தண்ணி எக்குளுண்டு வருதுன்னு. நம்ம அருவி நம்பி வந்த எங்களை நம்ம அருவி ஏமாற்றி பிடிச்சிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் எங்களை ஏமாற்றாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொல்லிமலைக்கே ஃபேமஸான இங்கேயே விளைஞ்ச மளிகை பொருட்கள் செட்டு சாமானை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க.